அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஓமான் நாட்டிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அரபு மொழியில் ஓதப்படுகிற ஹுத்பா பிரசங்கத்தை தமிழ் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டுமென்ற நோக்கத்தோடு தமிழ் மொழியிலே நாம் வாராந்தம் வழங்கி வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய ஹுத்பாவின் தலைப்பாக அஸ்ஸஃபரு ஆதாபுன் வ அஹ்காமுன், பிரயாணங்கள் அதனுடைய ஒழுக்கங்களும் சட்டதிட்டங்களும் என்ற தலைப்பிலே இன்றைய ஹுத்பாவை வழங்கியிருக்கிறார்கள். இன்று முஹர்ரம் 27 1446 ஹிஜ்ரி, அதேபோன்று 2ஆம் திகதி 8ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு. அல்ஹம்துலில்லாஹி அல் காயில் ஹுவல்லதி ஜஅல லகுமுல் அர்த தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வ குலூ மிர் ரிஸ்கிஹி வ இலைஹின் நுஷூர். ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدا عبد الله ورسوله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أهل الطهر والتدبر وعلى التابعين لهم بإحسان إلى يوم الأرض الأكبر. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஹுத்பாவிலே ஆரம்பத்தில் ஒரு அல் குர்ஆனிய வசனத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. சூரா அல் முல்க் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹுவல்லதி ஜஅல லகுமுல் அர்த தலூலன், அவன்தான் உங்களுக்கு பூமியை இலகுவாக ஆக்கினான், எளிதாக இந்த பூமியை உங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறான். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, எனவே நீங்கள் அதன் பல பகுதிகளுக்கும் சென்று வகுலூ மிர் ரிஸ்கிஹி, நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கக்கூடியவைகளை அந்த ரிஸ்கை நீங்கள் சாப்பிடுங்கள். வ இலைஹின் நுஷூர், நீங்கள் அவன் பால் கொண்டு செல்லப்பட இருக்கிறீர்கள், அவனிடத்திலே தான் நீங்கள் எழுப்பப்பட இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சூரா அல் முல்கில் 15வது வசனத்திலே சொல்கிறான். அம்மா பஅத் ஃபத்தகுல்லாஹ யா இபாதல்லாஹ், அடியார்களே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வஅலமு, தெரிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ தஆலா மஹதல் அர்த லிஇபாதி, அவன்தான் தன்னுடைய அடியார்களுக்காக வேண்டி பூமியை விசாலமாக விரிப்பாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். வ அபாஹ லின்னாஸி ஸஃபர் வத்தனக்குல ஃபீஹா, அதிலே மக்கள் பயணம் செய்கிற போக்குவரத்து செய்கிற வசதிகளையும் அல்லாஹ் ஆகுமாக ஆக்கியிருக்கிறான். யகூலு சுப்ஹானஹு வ தஆலா அல்லதி ஜஅல லகுமுல் அர்த மஹ்தன் வ ஸலக லகும் ஃபீஹா சுபுலா. அல்லாஹ் அவன் எத்தகையவன் என்றால், அவன்தான் உங்களுக்கு பூமியை மஹ்தன் விரிப்பாக அல்லது தொட்டிலாக அமைத்திருக்கிறான். அதிலே நீங்கள் பல பிரயாணம் செல்வதற்காக வேண்டி வஸலக லகும் ஃபீஹா சுபுலா, உங்களுக்கு பாதைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த உலகத்தில் மனிதன் தன்னுடைய தேவைக்காக பல்வேறு பிரயாணம் போகிறான். அந்த பிரயாணம் என்பது அது சில போது உலக நோக்கங்களுக்காக அல்லது வியாபாரத்துக்காக, தன்னுடைய தேவைக்காக, மருத்துவத்துக்காக, சில போது இபாதத்துகளை செய்வதற்காக, இது போன்ற பல பயணங்கள் உலகத்தில் இருக்குது. இவை அனைத்துமே அல்லாஹ் மனிதனுக்கு ஏற்படுத்திய நிஅமத்துகளாக இருக்கிறது என்பதை நாம் இந்த ஹுத்பாவிலே நிறைய பார்க்கலாம். ஐயுஹல் முஃமினூன், மூமின்களே, அமர ரப்புனா இபாதஹு பிஸ்ஸைர் ஃபில் அர்த், அல்லாஹு தஆலா பூமியிலே பயணம் செய்யுமாறு நமக்கு ஏவுகிறான். பயணம் செய்து பார்க்கும்படி அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். எப்படி அல்லாஹு தஆலா சொல்கிறான்? குல் சீரு ஃபில் அர்த், நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள், பூமியிலே நீங்கள் செல்லுங்கள், பூமியிலே நீங்கள் சென்று பாருங்கள். ஃபந்துரு கைஃப பதஅல் ஹல்க், அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்பை எவ்வாறு ஆரம்பித்திருக்கிறான் என்பதை அவர்கள் பார்க்கட்டும், நீங்கள் பாருங்கள். சும்மல்லாஹு
யுன்ஷிஉன் நஷ்அத்தல் ஆகிரா, அதன் பிறகு அல்லாஹ் ஆகிரத்திலும் இதே போன்ற ஒன்றை உருவாக்குவான். அல்லது அல்லாஹு தஆலா மீண்டும் ஒரு படைப்பை உருவாக்குவான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். எனவே சீரு ஃபில் அர்த், பூமியில போய் பாருங்க, நடந்து திரிந்து பாருங்கள், பூமியின் பல பகுதிகளை நீங்கள் பயணம் செய்து சுற்றி பாருங்கள். ஃபன்துரு கைஃப பதஅல் ஹல்க், அல்லாஹ் அவனது படைப்பை எவ்வாறு தொடங்கி இருக்கிறான், அவன் எப்படி படைத்திருக்கிறான், பிறகு அல்லாஹ் மீண்டும் அவைகளை எவ்வாறு உருவாக்கப் போகிறான் என்பதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, வ இன்ன ஸைர், மனிதனுடைய இந்த பிரயாணம் இருக்கிறதே, அவன் பல பகுதிகளுக்கு பயணிப்பது இருக்கிறதே, ஃபி அர்ஜாஇத் துன்யா, உலகத்தின் பல்வேறு பாகங்களுக்கும் மனிதன் செல்கிற பயணம், மினல் மசாலிஹ் அல்லதி கத் யஹ்தாஜுஹல் மர்உ ஃபி ஹயாத்தி, அவனுடைய உலக தேவைகளை நிமித்தம், தன்னுடைய பல்வேறு வகையான தேவைகளை அவன் நிறைவேற்றிக் கொள்வதற்காக, அந்த தேவைகளின் பால் அவன் கட்டாயப்படுத்துவதன் காரணமாக அவன் பல வகையான பிரயாணங்களை தனது வாழ்க்கையிலே செல்கிறான். மிம்மா யுஈனுஹு அலா கபாஇ ஷுஊனிஹி ஃபீஹா, அந்த பிரயாணம் தன்னுடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கான, வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக, அல்லது மருத்துவத்திற்காக, அல்லது உறவினர்களை சந்திப்பதற்காக, அல்லது வணக்க வழிபாடுகளுக்காக, இப்படி தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மனிதன் பிரயாணம் செல்ல வேண்டிய தேவை அவனுக்கு ஏற்படுகிறது. இந்த பிரயாணத்தினுடைய நோக்கங்கள் தஅத்துது அஹ்தாஃபு ஸஃபர் தக்தலிஃபு காயாத்துஹு, இந்த பிரயாணத்துக்கான நோக்கங்களும் அவனுடைய தேவைகளும் பல்வேறு வகையாக இருக்கிறது. அவருடைய எண்ணங்கள், நோக்கங்கள் இந்த பிரயாணத்தில் பல வகையாக இருக்கிறது. மின் ஆதாஇன் லில் இபாதா, வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவது, அவ் கஸ்பின் லில் ரிஸ்க், அல்லது உணவு, அதாவது சம்பாத்தியத்துக்காக போவது, அல்லது தன்னை உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்கான சுற்றுலா பயணம் செல்வது, இப்படி பல வகையான தேவைகளுக்காக மனிதன் செல்கிறான். மிம்மா யஹ்தாஜுல் முஸ்லிம், அந்த பிரயாணம் ஒரு முஸ்லிமுக்கு சிலபோது அவசியமாக இருக்கிறது. ஆனால் ஃபஇன்ன ஷாரிஅல் ஹக்கீம், நீங்கள் பிரயாணம் செல்கிற போது முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். என்னன்னு சொன்னால், இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிற, இந்த மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற அல்லாஹு தஆலா ஞானம் உள்ளவன். அவன் இந்த பிரயாணங்களுக்கான வதஅ லஹு தவாபித வ இர்ஷாதாத், சில கட்டுப்பாடுகள், சில வழிகாட்டுதல்களை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். தக்ரீமன் லில் இபாதி இத் ஜஅலஹும் முவஹிலீன லிஸ்ஸைர் ஃபில் பர்ரி வல் பஹர், இது இந்த மனித சமுதாயத்துக்கு ஒரு கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களை தரையிலும் கடலிலும் பயணம் செய்கிற ஆற்றல் உள்ளவர்களாக, தகுதி படைத்தவர்களாக அல்லாஹு தஆலா ஒரு கண்ணியமாகவும் அல்லாஹ் இதை சொல்கிறான். திருமறையில் சூரா அல் இஸ்ரால 70வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளை நாம் சிறப்பித்திருக்கிறோம், கண்ணியப்படுத்தியிருக்கிறோம். வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலும் கடலிலும் அவர்களை நாம் சுமந்து செல்கிறோம். வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், நல்லவைகளை அவர்களுக்கு உணவாக நாம் வழங்குகிறோம். வஃபத்தல்நாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா, நாம் படைத்த ஏராளமான படைப்புகளை விட அவர்களை நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம், சிறப்பித்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப இந்த இடத்துல வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலும் கடலிலும் மனிதர்களை சுமந்து செல்கிறோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப இதை அல்லாஹ் மனித சமுதாயத்துக்கு வழங்கிய கண்ணியமாக, அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வசதியாக இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஐயுஹல் முஸ்லிமூன், முஸ்லிம் சமூகமே, யகூலுல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல செயல்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களையும், வ தவாஸவ் பில் ஹக்கி
வதவாஸவ் பிஸ்ஸப்ர், ஒருவருக்கொருவர் சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர ஏனையவர்கள் காலத்தின் மீது சத்தியமாக நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். ஃபமின் சிஃபாத்தி அஹ்லில் ஈமான், ஈமானை உடையவர்களுடைய மிக முக்கியமான பண்புகளில் உள்ளதுதான் அன்னஹும் யூசி பஅதுஹும் பஅதா. இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்ற விடயம் என்னவென்றால், அவர்களில் சிலர் சிலருக்கு உபதேசம் செய்து கொள்வார்கள். அவர் பிறருடைய நலம் நாடக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். வயுஸப்பிருல் வாஹிது மின்ஹும் அஹா, அவர்களில் ஒரு சகோதரர் மற்ற சகோதரருக்கு பொறுமையை உபதேசக்கூடியவராக இருப்பார். நீங்க பொறுமையாயிருங்க என்று பொறுமையை சொல்லக்கூடியவராக ஒருவர் மற்றவர் மீது பற்றுள்ளவராகவும் இருப்பார்கள். இது ஈமானியர்களுடைய கடமையாக இருக்கிறது. எனவே பயணத்தின் போதும் நாம் பிறருடைய நலனை, பிறர் விஷயத்திலே கைறுகளை, அதற்கான உபதேசங்களை செய்ய வேண்டும். அதாவது இமாம் நஸை அவர்களுடைய சுனனுல் குப்ரால ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது. இந்த ஹுத்பாவிலே அந்த செய்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸினுடைய தரம் சம்பந்தமாக நான் பார்க்கல, ஆனாலும் பொதுவான ஒரு சிறந்த ஒரு கருத்தை சொல்கிறது. அசைத்து அபா ஹுரைரத், அதாவது அனில் ஹசன் இப்னுல் சௌபான் அன்னஹு சமிஅ மூஸா இப்னு வர்தான் யகூல் அதைத்து அபா ஹுரைரத் உவத்திஉஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரயாணத்தில் வழியனுப்புவதற்காக நான் வந்தேன். ஃபகால, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அலா உஅல்லிமுக யப்ன அகி ஷைஅன் அல்லமனீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் சகோதரனின் மகனே, பிரயாணையை வழியனுப்புவதற்காக அல்லாஹ்வின் தூதர் எனக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரட்டுமா? அகூலுஹு இந்தல் வதா, அதாவது நீங்கள் வழியனுப்பும் போது, பிரயாணத்திலே நீங்கள் ஒருவரை அனுப்புகின்ற போது அல்லது பிரியாவிடை கொடுக்கின்ற போது எப்படி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லட்டுமா? அகுல்து பலா, சொல்லித்தாங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கால் அஸ்தௌதிஉகல்லாஹு அல்லதி லா ததீஉ வதாஇஹு, அதாவது உங்களை அல்லாஹ்விடத்திலே நான் ஒப்படைத்து விடுகிறேன், அவனிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட எதுவும் வீணாக மாட்டாது. எவனிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட ஒன்று வீணாகாதோ அந்த அல்லாஹ்விடத்திலே உங்களை நான் ஒப்படைத்து விடுகிறேன், உங்களை வழி அனுப்புகிறேன் என்று சொல்வதாகும். அப்ப ஒரு மனிதர் பிரயாணம் செய்கிற போது அவருக்கு நாம் அவருடைய விஷயத்தில் நலவை நாட வேண்டும், அவருக்கு சிறந்த வழிகாட்டுதலை நாம் கொடுக்க வேண்டும், அவருக்காக அல்லாஹ்விடத்தில் அந்த பிரயாணம் இலகுவாகுவதற்கு துஆ செய்ய வேண்டும் என்கிற விஷயங்களை எல்லாம் நாம் பிரயாண ஒழுங்குகளிலே பார்க்கிறோம். வஹுனா யஹ்சுனு பிக அய்யுஹல் முவத்தி அஹாக லிஸஃபரின் அன் ததுஉ லஹு பிமா தயஸ்ஸர். இங்கே நாம் புரிந்து கொள்கின்ற விடயம் என்னென்றால், உங்களுக்கு மிகச்சிறந்த ஒன்றுதான் உங்கள் சகோதரன் பிரயாணம் செய்கிற நேரம் அந்த பிரயாணத்திலே அல்லாஹ் இலகுவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்கிற பிரார்த்தனை. நீங்கள் வழி அனுப்பும் போது கண்டிப்பாக துஆ செய்ய வேண்டும். சுனன் திர்மிதியில் வரக்கூடிய ஒரு செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, கால் ஜா ரஜுலுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னி உரீது சஃபரன், நான் ஒரு பிரயாணம் செய்வதற்காக நாடுகிறேன், ஃபஸவ்வித்னி, எனக்கு நீங்கள் அதற்கான தயாரிப்புகளை நீங்கள் ஏற்பாடு செய்தார்கள். அப்படின்னா அந்த பிரயாணத்தை நான் எவ்வாறு செய்ய வேண்டும், அந்த பிரயாணத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழிமுறைகளை நீங்கள் எனக்கு சொல்லித்தாருங்கள், ஏற்பாடு செய்தாருங்கள் என்று கேட்கிறாங்க. கால் ஜவ்வதகல்லாஹு தக்வா, அல்லாஹ் உனக்கு தக்வாவை உண்டாக்கி தரட்டுமா, பிரயாணத்திலே அல்லாஹ் உனக்கான அந்த மிக முக்கியமான தயாரிப்பான தக்வாவை உனக்கு ஏற்படுத்தி தரட்டுமாக. கால ஜித்னி, அவர் சொன்னார், இல்லை இன்னும் கூடுதலாக எனக்கு சொல்லித்தார். கால் கஃபர தம்பக், அல்லாஹ் உன் பாவங்களை மன்னிக்கட்டுமாக. கால ஜித்னி யா ரசூலல்லாஹ் பி அபி அன்த வ உம்மி, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இன்னும் சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ். வயஸ்ஸர் லக்கல் கைர ஹைசுமா குந்த, நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நலவை ஏற்படுத்தி தரட்டுமாக, நலவை உங்களுக்கு இலகுபடுத்தி தரட்டுமாயாக என்று சொன்னார்கள். இந்த செய்தி
சுனன் திருமிதியில் 3446 இலக்கத்தில் பதிவாகி இருக்கின்றது. ஐயுகல் முஃமினூன், மூமின்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையும் ராயல் இஸ்லாம் ஹுகூகல் இபாத், எப்போதுமே இஸ்லாம் மனித உரிமைகள் விஷயத்தில் மிக கவனம் எடுக்கும். பிறருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள், பிறருக்கு நீங்கள் செய்யக்கூடாத அநியாயங்கள், பிறர் விஷயத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த விஷயங்களில் இஸ்லாம் மிக கவனம் எடுத்திருக்கிறது. فدعا من نوى السفر الى رد الحقوق الى اصحابها. ஒரு மனிதர் பிரயாணம் செல்லணும்னு நாடிவிட்டால் பிரயாணத்துக்கு முன்பு அவர் தன்னுடைய சகோதரனுக்கு ஏதாவது ஹக்குகள் இருந்தால், அநியாயம் செய்திருந்தால் அல்லது கொடுக்க வேண்டியிருந்தால் அல்லது அவருடைய உரிமையை ஏதாவது எடுத்திருந்தால் அல்லது பறித்திருந்தால் மனிதர்களுக்குரிய அந்த உரிமைகளை அவர்கள் திருப்பி கொடுத்து விட வேண்டும். ஒரு ஆள் அவமானப்படுத்திட்டு ஒரு பயணம் போகிறார், போகிற வழியில் மூத்தா போகலாம். ஒருவருடைய சொத்தை எடுத்துட்டு ஒரு பயணம் போகிறார், போகிற வழியில் மூத்தா போகலாம். எனவே இது போன்று பிரயாணத்திற்கு முன்பு பிற மனிதர்கள் விஷயத்தில் ஏதாவது நீங்கள் கொடுக்க வேண்டியிருந்தால் அல்லது பிற மனிதர்கள் விஷயத்தில் நீங்கள் ஏதாவது தவறு செய்து அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தால் அவைகளை நீங்கள் செய்து விடுங்கள். அவர்களுடைய சொத்துக்களாக இருந்தால் திருப்பி கொடுத்து விடுங்கள். அவர்களுக்கு அநியாயம் செய்திருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டு விடுங்கள். இது பிரயாணத்துக்கு முன்பு கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாக இன்றைய ஹுத்துபாவிலே சொல்லியிருக்கிறார். அவில் வசியா பிமா ஃபி யதிஹி லிகைரிஹி மினன் நாஸ், அல்லது பிறருக்கு கொடுக்க வேண்டிய சில வசியத்தை நமக்கு இருக்கும். இன்னாருக்கு இதை கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, அவருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு உள்ளத்துக்குள்ளே நீங்கள் நினச்சிருந்தால் அதை நீங்கள் வசியத்தாக செய்து விடுங்கள். ஏன்னா உங்களோட பயணங்களில் உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சஹீஹ் புகாரில 2449 இலக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். மன் கானத் லஹு மத்லிமத்துன் லி அஹீஹி மின் இர்திஹி அவ் ஷை, உங்கள் சகோதரன் விஷயத்தில் ஏதாவது நீங்கள் அநீதி இழைத்திருந்தால், எப்படி மின் இர்திஹி அவ் ஷை, அவருடைய மானத்தை போக்கியிருந்தால் அல்லது அவருடைய ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுத்திருந்தால், ஃபல்யதஹல்லல்ஹுல் மின்ஹுல் யௌம், இன்றைய தினத்திலே நீங்கள் அவைகளிடமிருந்து நீங்கள் நிரபராதியாகி விடுங்கள், ஹலாலாகி விடுங்கள். சொத்தை எடுத்திருந்தால் திருப்பி கொடுங்க, அவமானப்படுத்தியிருந்தால் மன்னிப்பு கேளுங்க, நீங்கள் செய்து விடுங்கள். கபில அல்லா யகூன தீனாரும் வலா திர்ஹம், ஒரு நாள் இருக்கும் அது உங்களுக்கு தீனாரும் இருக்காது திர்ஹமும் இருக்காது, எதுவுமே உங்களுடைய கையில் இருக்காது. அந்த நாள் வருவதற்கு முன்பு இன் கான லஹு அமலுன் சாலிஹுன், நீங்கள் யாருக்காவது அநியாயம் இழைத்திருந்தால் அதே நேரத்தில் நீங்கள் சாலிஹான நல்ல செயல்களில் ஈடுபட்டு உங்களிடத்தில் நல்ல அமல்கள் இருக்குமாக இருந்தால் உஹித மின்ஹு பிகத்ரி மத்லிமத்தி, நீங்கள் செய்த அநியாயத்துக்கு தக்கவாறு உங்களுடைய நன்மைகளை எடுத்து அல்லாஹ் அநியாயம் இழைத்தவர்களுக்கு கொடுத்து விடுவான். வ இல்லம் தகுல் லஹு ஹஸனாத்துன், அதாவது அநியாயம் இழைத்தவருக்கு நன்மை செய்யவும் அவர் இல்லை, அவர்கிட்ட நன்மையும் இல்லை கொடுக்கிறதுக்கு என்றால், உஹித மின் செய்யாத்தி சாஹிபி, அவர் யாருக்கு அநியாயம் இழைத்தாரோ அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய தீங்குகளை அல்லாஹ் எடுத்து ஃபஹுமில் அலைஹி, அநியாயம் இழைத்தவர்களுக்கு சாட்டி விடுவான். ஒன்று நன்மை இருந்தால் எடுத்து கொடுத்துருவான். இவர் நன்மை செய்யாத ஆள், ஆனால் பிறருக்கு அநியாயம் செஞ்சுக்கிறான்டா, அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய தீமையை அல்லாஹ் எடுத்து இவர் மேலே என்ன செய்து விடுவான், சாட்டி விடுவான் என்று புகாரில இந்த செய்தியை பார்க்கிறோம். எனவே ஃபல்மர் யம்வி ஃபி சஃபரி, ஒரு மனிதர் பிரயாணத்திலே செல்கிறார். லா யத்ரி மா கதபல்லாஹு மின் லஹு மின் அக்தார், அவருடைய பயணத்தில் அவருடைய தலையெழுத்து எப்படி என்று அவருக்கு தெரியாது, அவருடைய விதி எப்படி இருக்கிறது என்று தெரியாது. ஏன்னா அல்லாஹு தஆலா சூரா லுக்மான்ல 34 வசனத்தில் சொல்றான், ஒமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு அவர் எதை சம்பாதிப்பார் என்று எந்த ஒரு மனுஷனுக்கும் தெரியாது. ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்தின் தமூத், அவர் எந்த பூமியிலே மௌத்தாக போறார் தெரியாது. இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதனுடைய மரணம், ஒரு பயணத்தில் நாம் ஒரு பயணம் போகிறோம், வெளிநாடுக்கு ஹஜ்ஜிக்கு போகிறோம் அல்லது உம்ராவுக்கு போகிறோம் அல்லது நம்ம சம்பாத்தியத்துக்கு போகிறோம், நாம் அந்த பூமியில் மௌத்தாக கூடும். சில நேரம் போகிற பயணம் திரும்பி வராமல் இருக்கக்கூடும். சில போது நமது வாகனம் எக்ஸிடென்ட் ஆகலாம், விபத்துக்குள்ளாகலாம், அல்லது வேறு ஆபத்துக்கள் நமக்கு வரலாம், திடீரென்று ஒரு நோய் வரலாம். அப்போ நீங்கள் போகிற பயணம் அதுதான் கடைசி பயணமாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. எனவே நாம் பிரயாணம் போக முதல்ல நாம் குறிப்பாக தூர பிரயாணமாக இருந்தால்
பிறர் விஷயத்தில் நாம் ஏதாவது அநியாயம் செய்திருந்தால் அந்த அநியாயத்தை நாம் ஈடு செய்து விட வேண்டும், அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு விட வேண்டும் என்பதை பார்க்கிறோம். ஃபத்தகுல்லாஹ இபாதல்லாஹ், அடியார்களை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல்தஸிமு மா யுர்தி ரப்பக்கும் ஃபி ஹில்லிக்கும் வ தர்ஹாலிக்கும். எனவே உங்களது ரப்பு எதை பொருந்திக் கொள்கிறானோ அந்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பிரயாணத்திலே அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஆகுமாக்கிய அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியங்களில் நீங்கள் ஈடுபடுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றார், ذَلِكُمْ يُوعَظُ بِهِ مَنْ كَانَ يُؤْمِنُ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ. இது யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு செய்யப்படுகிற உபதேசமாகும். وَمَنْ يَتَّقِ اللَّهَ, எவர்கள் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறாரோ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا, அவருக்கு அல்லாஹ் அவருடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியேறுகின்ற பாதைகளை அவன் அமைத்து விடுவான். அல்லாஹ்வை பயந்து நடந்தால் மனிதனது துன்பங்களிலிருந்து வெளியேறக்கூடிய பாதைகளை அவன் உருவாக்குகிறான். وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ, அவர் நினைத்து பார்க்காத விதத்தில் அல்லாஹ் அவருக்கு உணவளிக்கின்றான், அவருக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறான். وَمَنْ يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ, யார் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறாரோ فَهُوَ حَسْبُهُ, அவருக்கு அல்லாஹ் போதுமானவன். இன்னல்லாஹ பாலிகு அம்ரி, அல்லாஹ் தன்னுடைய காரியத்திலே அவன் மிகைத்தவனாக இருக்கிறான். கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா, அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றுக்கும் அதற்கான அளவை, கதிரை, நிர்ணயத்தை வைத்திருக்கின்றான். சூரத்து தலாக்ல 2, 3 ஆகிய வசனங்களில் இதை நீங்கள் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹில்லதி லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானம் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. வலஹுல் ஹம்து ஃபில் ஆஹிரா வஹுவல் ஹக்கீமுல் ஹபீர் வனஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அம்மா பஅத் ஃபயா இபாதல்லாஹ், இரண்டாவது குத்பாவில் சொல்கிறார்கள், இன்ன மின் ஆதாபிஸ் சஃபர், பிரயாணத்தினுடைய அந்த ஒழுக்கங்களில் உள்ளதுதான் அன் யஸ்னஅல் மர்உ ஃபி ஸஃபரிஹி மா யலீகு பிஹி முஸ்லிமன், ஒரு பிரயாணத்தில் ஒரு முஸ்லிமுக்கு என்ன தகுதியோ அவைகளை ஒரு மனிதன் செய்ய வேண்டும். முஸ்லிமுக்கு ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்ல விஷயங்களில் அவர் ஈடுபட வேண்டும். அவருடைய அந்தஸ்துக்கேற்ப, அவருடைய அடையாளத்தை சிதைக்கின்ற விதமான எந்த ஒரு விஷயத்திலும் அவர் ஈடுபட்டு விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொன்னாங்க, இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த், எங்கிருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஅத்பி இஸ்ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, நீங்கள் ஒரு தீங்கை செய்துவிட்டால் அதை தொடர்ந்து நீங்கள் ஒரு நல்லதை செய்து விடுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய நல்லது உங்கள் தீங்கை அழித்துவிடும். வஹாலிகின் நாஸ பிஹுல்கின் ஹஸன், மனிதர்களோடு நல்ல முறையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பிரயாணத்தின் போது நாம் சிறந்த நல்லொழுக்கங்களோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். பிரயாணத்திற்கு முன்பாக நாம் அதற்கான நல்ல தயாரிப்புகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறருடைய விஷயத்திலே நாம் ஏதாவது உரிமை மீறி நடந்திருந்தால் அவைகளுக்காக நாம் அந்த நபர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். அவர்களது உரிமைகளை நாம் எடுத்திருந்தால் அதை நாம் திருப்பி கொடுக்க வேண்டும். எங்கிருந்தாலும், பிரயாணத்திலும் அல்லது ஊரிலும் எங்கிருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ள வேண்டும். தக்வா என்பது உங்கள் பிரயாணத்துக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு ஏற்பாடாக இருக்கிறது என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வகத் ரூவிய அபு பர்ஸா அல் அஸ்லமி, அபு பர்ஸா அல் அஸ்லமி அவங்கள தொட்டும் ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. அன்தும் அஹ்லல் ஒமான், ஓமான் வாசிகள், இந்த ஓமான் நாட்டவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொன்னாங்க. குறிப்பாக அன்றைய காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் நாம் இந்த ஓமான் நாட்டில் பார்க்குற ஒரு விசேஷம் என்னென்னா, இந்த மக்களுடைய நல்ல பண்பாடு. நீங்கள் இதை நேரடியாக பார்க்கலாம். பொதுவாக இந்த நாட்டில் உள்ளவங்க மிக கண்ணியமாக பிறரோடு நடந்து கொள்வார்கள். பிறரை தங்களுடைய அந்தஸ்தில் மதிப்பாங்க. இது இன்றைக்கு வரைக்கும் பார்க்கலாம். இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மட்டுமல்ல, இன்றும் இந்த நிலையை பார்க்குறோம். ரொம்ப மென்மையான குணம் இந்த நாட்டவர்களிடம் இருக்கிறது. அவங்க கரடு முரடாக நடந்து கொள்ள மாட்டாங்க. ஏதாவது சில நேரம் நீங்கள் ஒரு போலீஸ் பிரச்சனைன்னு நீங்கள் போலீஸ் நிலையங்களுக்கு போனால் கூட அவங்க இவ்வளோ மென்மையாகவும் நடக்கலாமா என்று மிக அழகான முறையிலே இந்த நாட்டவர்கள் நடந்து கொள்வதை நாங்கள் பார்க்குறோம். இது சம்பந்தமான ஒரு நபிமொழியையும்
இன்றைய ஹுத்பாவிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது நல்ல அஹ்லாக், நல்ல பண்பாடுகளை இந்த நாட்டவர்களிடம் அல்லாஹ்வுடைய தூதர் புகழ்ந்தார்கள் என்ற ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி. சமிஅது அபா பர்ஸா அல் அஸ்லமி யகூல் பஅஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன் இலா ஹய்யின் மின் அஹ்யாஇல் அரப். அரபு கோத்திரங்களில் ஒரு கிளையாரிடம் ரசூலுல்லாஹ் ஒரு மனிதரை அனுப்பினார்கள். ஃபஸப்பூஹு வதரபூ. ஆனால் அந்த மனிதருக்கு அவர்கள் திட்டினார்கள், அந்த மனிதரை அடித்தார்கள். அவரை 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 என்ன செஞ்சாங்கன்னா மிகவும் அநியாயம் பண்ணாங்க, திட்டினாங்க, அடித்தாங்க. ஃபஜா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஃபஅக்பரஹு, நடந்த விஷயத்தை சொன்னார். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லவ் அன்ன அஹ்லல் ஒமான் அத்தைத்த, நீங்கள் ஓமான் வாசிகளிடம் சென்றிருந்தால், அங்கே நீங்கள் போயிருந்தீங்கன்னு சொன்னால், மா சப்பூக்க வ மா தரபூக்க, உண்மை அவர்கள் ஏசி இருக்கவும் மாட்டார்கள், உங்களை அடித்திருக்கவும் மாட்டார்கள் என்று சொன்னார். எனவே நீங்கள் பிரயாணம் செல்லக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு போகணுன்றதையும் இந்த ஹதீஸிலேருந்து நாம் பார்த்துக்கொள்கிறோம். குறிப்பாக ஓமானில் உள்ளவர்களது நல்ல பண்புகளையும் சொன்னாங்க. இதில் அர்த்தம் என்னன்னு கேட்டா, அப்போ எல்லாரும் ஓமானுக்கு போகணும்னு சொல்லி அப்படி போகணுன்றதுக்காக அல்ல, தேவைண்டா வர வேண்டியதுதான். தொழில் அல்லது வேறு விஷயங்களுக்காக பல வாராங்க. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக அமைதியான ஒரு நாடு என்பதை இந்த நாட்டில் வசிப்பவர்கள் அறிந்து கொள்ள முடியும். கண்ணியமான இஸ்லாமிய சோழே, இது இன்றைய ஹுத்பாவினுடைய சுருக்கமாக இருக்கிறது. ஆதா வசல்லு வசல்லிமு அலா இமாமில் முர்சலின் முஹம்மதினில் ஹாதியில் அமீன் ஃபகத் அமரக்கும் ரப்புக்கும் பிதாலிக ஹீன கால் إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.